ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெளிமாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்ததாக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்து 210 கிலோ கஞ்சா மற்றும் 3 கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், கூடுதல் விவரம். ராணிப்பேட்டையில் வெளிமாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்ததாக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்து 210 கிலோ கஞ்சா மற்றும் 3 கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தமிழகத்தில் பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் வெளிமாநிலத்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 120 கிலோ கஞ்சா மற்றும் அதுக்கு பயன்படுத்திய கார்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அதனை கடத்தி வந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 3 எதிரிகள் குப்தா, சரண், சாகு, சுதீர், அல்பேரியா, தேவ்ராதா தாஸ் ஆகியோர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த 30ஆம் தேதி அன்று ஆற்காடு போலீசாருக்கு இந்த ரகசிய தகவலின் பேரில் காரில் கடத்தி வரப்பட்ட சுமார் 30 கிலோ கஞ்சா மற்றும் அதுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து அதனை கடத்தி வந்த ராணிப்பேட்டை சேர்ந்த குமரேசன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். மேலும் இன்று ஆற்காடு நகர போலீசாருக்கு வெளிமாநிலத்துக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் இதோடு இல்லாமல் 60 கிலோ கஞ்சா மற்றும் அதுக்கு பயன்படுத்திய கார்களை பறிமுதல் செய்து அதனை கடத்தி வந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 2 எதிரிகளான ரெம்யாஜி, கௌரவ், திருப்திகா ஆகியோரை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சுமார் 210 கிலோ கஞ்சா மற்றும் 3 கார்களை பறிமுதல் செய்து ஆற்காடு போலீசார் இந்த 6 நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டனர். விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.